இந்த ஒரு விஷயம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை பயங்கரமாக டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. என்ன தெரியுமா? நோ சொல்ல வேண்டிய இடத்துல கூட நோ சொல்லாமல் எஸ் சொல்கிறது. சில நேரம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸில் அடுத்தவங்க சொல்கிறது செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணலாம், இல்லை நமக்கு செய்ய பிடிக்காமல் இருக்கலாம். அந்த டைமில் நோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் எங்கே அந்த பர்சனோட அந்த க்ளோஸ்னஸ், அந்த கனெக்டிவிட்டி போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம எஸ் சொல்லி அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? ஓவர் த பீரியட் அது ஒரு ரிசென்ட்மெண்ட்டாக மாறி நம்ம பாடியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். எந்த பர்சன் கூட அந்த க்ளோஸ்னஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எஸ் சொல்லிட்டு இருந்தோமோ அந்த பர்சனையே நாளடைவில் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்மளோட இன்டென்ஷன் ஒன்றா இருக்கும், நமக்கு நடந்தது வேறையாக இருக்கும். ஸோ எப்போவுமே எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நோ சொல்லணுன்னு தோணுச்சு, இந்த விஷயம் எனக்கு செய்ய பிடிக்கலை அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்லி பழகுங்க. எந்த ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்லேயுமே நோ சொல்கிறதுனால ப்ராப்ளம் வராது. சரியா? அவங்க கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பாங்க. இப்படி நோ சொல்லும்போது உண்மையாகவே உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பழகும்போது நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே ரொம்ப டீப்பாக புரிய ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் நோ சொல்ல பழகுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் நோ சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க.